கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான தினேஷ்குமார் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 2026 நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வெளியிட்டார். அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை, வேப்பனப்பள்ளி, ஓசூர், தளி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 7,76,318, பெண் வாக்காளர்கள் 7,77,458, மூன்றாம் பாலினத்தவர்கள் 264, மொத்த வாக்காளர்கள் 15,54,040. வாக்காளர்கள் தங்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களிலும் மாவட்டத்தில் உள்ள 2092 வாக்குச்சாவடிகளிலும் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகங்களில் வாக்காளர்கள் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அறிந்து கொள்ளலாம். மேலும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத தகுதி உடைய வாக்காளர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தி அடைந்த இளம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தொடர் திருத்த காலத்தில் படிவம் 6 பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலரிடமோ உதவி வாக்காளர் பதிவு அலுவலர், வட்டாட்சியர் அலுவலகங்களிலோ சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு முன்பான வாக்காளர்கள் 27/10/2025 அன்று 16,80,626 கணக்கெட்டு படிவங்கள் சமர்ப்பித்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற வாக்காளர்கள் 19/12/2025 அன்று 15,06,077, இன்று இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் 15,54,040 உள்ளனர். கிருஷ்ணகிரி வேற யாருக்கா வேணுமா? சரிங்க பாருங்க. சார் கொஞ்சம் தள்ளிடுங்க. சரிங்க பாருங்க. ஓகே சார். வாங்க, நீங்க வாங்க. வேப்பனப்பள்ளி வேற யாருக்கா வேணுமா? இல்ல சரி சந்தோஷம் வாங்கிக்கலாம். எல்லா பார்ட்டியும் வாங்கிக்கலாம். ஒசூரா போங்க சார், 2 பேர் நில்லுங்க சார். தலியா தலியா சரி. ஆரோ ஏசி சார், ஏசி இருக்காரா? ஏசி எக்ஸஸ் சார். ஊத்தங்கரையும் சூளகிரியும் வாங்க. பர்கூர் கீழே இருக்கா? பர்கூர் தாசில்தார் இருக்கீங்களா? சின்ன சாமி பர்கூர் தாசில்தார் கொஞ்சம் சின்னசாமி மேல வாங்க. ஓகே போட்டோ. சரி, ஓகே, தேங்க்ஸ். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி சிறப்பு தீவிர திருத்தம் 2026 இறுதி வாக்காளர் பட்டியலானது இன்று வெளியிடப்படுகிறது. இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15,54,040 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர்.
இதில் 7,76,318 வாக்காளர்கள் ஆண்கள், 7,77,458 வாக்காளர்கள் வந்து பெண்கள், 264 வாக்காளர்கள் வந்து மூன்றாம் பாலினத்தவர்கள். இந்த 19 டிசம்பர் 2025 அன்றைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின் மீது வரப்பெற்ற கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து படிவம் 6 நமக்கு மொத்தம் வந்து 42,665 வந்து அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். படிவம் 7 6,923 வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். படிவம் 8 அதாவது திருத்தல் தொடர்பாக 15,418 மனுக்கள் வந்து அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16,80,626 வாக்காளர்கள் இருந்தாங்க. 23 டிசம்பர் அப்ப சிறப்பு தீவிர திருத்தம் முடிச்சு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது நம்மளுக்கு 15,06,077 வாக்காளர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது 15,54,040 வாக்காளர்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 18 வயதை பூர்த்தி அடைந்தவர்கள் 1/1/2026 அன்னைக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் யாராவது விருப்பத்திருந்தால் அவர்கள் தாராளமாக ஃபார்ம் 6 கொடுத்து அவர்களுடைய பெயரை வந்து சேர்த்துக் கொள்ளலாம். இல்ல இன்னும் ஒரு சிலர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா ஃபார்ம் 7 கொடுத்துக்கலாம். என்னுடைய முகவரி மாறி இருக்கு, என்னுடைய புகைப்படம் மாறி இருக்கு, இல்ல நான் வந்து என்னுடைய வந்து ஒரு மாற்றுத்திறனரோட வந்து அந்த ரோட நான் குறித்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா ஃபார்ம் 8 அதை கொடுத்து அவங்க வந்து செஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா இப்ப இது நடந்துட்டு இருக்கோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல், இந்த இறுதி வாக்காளர் பட்டியலுடைய நகல்கள் வந்து எல்லா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் வந்து நம்ம கொடுப்போம். அதே மாதிரி தொடர்புடைய வாக்காளர் பதிவு அலுவலருடைய அலுவலகங்கள்ல வந்து இது இருக்கும். அது இல்லாம அந்த வாக்குச்சாவடிகளையும் கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்துக்கிறோம். அந்தந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்டையும் நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கோம். புகைப்படம் இல்லாம இதனுடைய ஒரு சாஃப்ட் காப்பி வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு காப்பி கொடுப்போம். இது இல்லாம ஆன்லைன்லயும் அவங்களுடைய பேர் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த தருணத்தில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது என்ன என்றால் 2 விஷயம். ஒண்ணு, உங்களுடைய பேர் வந்து இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, உங்களுக்கே நல்லா தெரியும் 1896 வாக்குச்சாவடி இருந்தது 2092 வாக்குச்சாவடி இப்ப புதுசா வந்து அதாவது 196 புதிய வாக்குச்சாவடிகளும் அந்த புதிய வாக்குச்சாவடிகள் இருக்குன்னா 1200 வாக்காளர்கள் மேல இருக்கிறத வந்து பிரிச்சது. அது இல்லாம 12 வாக்குச்சாவடிகள் வந்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினருடைய கோரிக்கையை ஏற்று 2 கிலோமீட்டருக்கு மேல போய் வாக்கு போட வேண்டியிருக்குன்றதுனால புதிதாக 12 வாக்குச்சாவடிகளை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். அதனால இதுவரைக்கும் நீங்க ஒரு வாக்குச்சாவடியில் போட்டிருந்தாலும் இந்த வருடம் வந்து அந்த வாக்குச்சாவடி வந்து மாறி இருக்கலாம். அதுவுமே வந்து தொடர்புடைய தேர்தல் கிட்ட வரும்போது தொடர்புடைய பிஎல்ஓ அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கொடுப்போம். அது இல்லாம நீங்க ஆன்லைன்ல உங்களுடைய பூத் எதுன்றதை பார்த்துக்கலாம். இது தொடர்பாக தொடர்புடைய மண்டல அலுவலர்கள் வந்து 10 வாக்குச்சாவடி ஒரு மண்டல அலுவலர் நியமிச்சிருக்கோம். அவங்களுமே அந்த ஏரியாவில் போய் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து நம்ம வெளியிடலாம்.